தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அடிக்கிறாங்க, இதுக்கு மேல என்னன்றது? சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அமைந்துள்ள இளமானூர் கிராமத்தில் இரு சமூகத்தினருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடும் பதற்றம் நிலவுகிறது. இளமனூர் பேருந்து நிலையம் அருகே ஏற்கனவே ஒரு சமூகத்தினர் சார்பில் கிரிக்கெட் கிளப் என்ற பெயரில் சமுதாய அடையாள பலகை ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் வசிக்கும் மற்றொரு சமூகத்தினர் அதற்கருகே தங்கள் சமுதாய அடையாள பலகையை நிறுவினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்று சமூகத்தினர் அந்த புதிய பலகையை அகற்றுமாறு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் நிலைமை மோசமடைந்து இரு தரப்பினரிடையே அடிதடி ஏற்பட்டது. இந்த மோதலில் புதிதாக பலகை நிறுவிய சமூகத்தைச் சேர்ந்த 3 காயமடைந்துள்ளனர். மேலும் மோதலை தடுக்கச் சென்ற பழனி, முருகன், கருணாகரன் எனும் 3 காவல்துறையினருக்கும் லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலைமையை கட்டுப்படுத்த சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் SP சிவபிரசாத் தலைமையில் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தாசில்தார் முருகன், கோட்டாட்சியர் ஜெபி கிரேசியா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை பரிசோதித்து வருகின்றனர். இதனிடையே காயம்பட்ட சமூகத்தினர் அருகில் உள்ள மற்றொரு சமூகத்தின் பலகையையும் அகற்ற வேண்டும், இல்லையெனில் நாங்கள் எங்கள் பலகையை அகற்ற மாட்டோம் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவத்தால் இளமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பதற்றம் நிலவுகிறது. எந்த நேரத்திலும் கலவரம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் போலீசார் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரின் உறவினர்கள் இளையான்குடி காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். மேலும் புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி பரமக்குடி ராமநாதபுரம் நெடுஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.